அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இது கார்த்திகை மாதங்கிறனால நான் காலையிலேயே 7.4 வரிசையில் ஒரு கோலத்தை போட்டுட்டு குயிக்காக ரெடி ஆகிறேங்க. இன்றைக்கி வேலை வச்சுட்டாங்க கம்பெனியில். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு காவி பொடி அடித்தோம்னா கலர் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி காவி மட்டும் போட்டுட்ருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ மதியம் லஞ்ச் டைமு. காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சுட்டாங்க. அது சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்கிற மட்டனையே எடுத்து நான் இப்போ தாளிக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக சிக்கன் தாளிக்கலாம். சிம்பிளாக மட்டன் தாளிப்போம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கலாங்க. இப்படி சின்னதாக நறுக்கிக்குவோம். பச்சை மிளகா 2 ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். அதையும் கட் பண்ணிக்குவோம். தேங்காய் போட்டு சாப்பிட்டோம்னா மட்டன் வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கூட போதும். கொஞ்சம் காரம் வேணும்னா 2 போட்டிருக்கேங்க. பெப்பரும் போட போகிறோம். இப்போ இந்த 3ஐயும் கட் பண்ணிக்குவோம். இது இப்போ நம்ம சைஸுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வேணும் கட் பண்ணிக்கலாம். பெருசாகவும் போடுவாங்க. நான் இந்த அளவு கட் பண்ணிக்கிறேன். சண்டே வேலையிருந்தால் எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குழம்பு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வறுவலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்ஜும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேலைக்கும் போன மாதிரி ஆச்சு. வாங்க இப்போ டக்குன்னு பார்த்துருவோம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேங்க. சோம்பு 1/4 ஸ்பூன். நறுக்கி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் அரைக்க டைம் இல்லை. அதனால் இப்படியே அந்த குழம்பவே எடுத்து ஊற்றி தாளித்து சாப்பிட வேண்டியது தான். இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது சிம்பிளாகவும் இருக்கும். நம்மளுக்கு வேலையும் டக்குன்னு முடியும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை போடுறேன். ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் கருவேப்பிலை. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக போடுறதுக்கு இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுக்கலாங்க கொஞ்சம் பொடி பொடியாக. இந்த வெங்காயம் பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது இன்னமும் சூப்பராக இருக்கும். எனக்கு டைம் இல்லைங்கனால அப்படியே வதக்குறேங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லியை நறுக்கி வச்சு கொத்தமல்லி தலையை அதே போல் கொஞ்சமாக கருவேப்பிலையை நறுக்கி வச்சு வெங்காயம் 3/4 பாகம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கினா போதும். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புல இருக்கிற கறி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடித்த மாதிரி எடுக்க முடியும்.
எடுத்தாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்காமல் இருக்கும், லைட்டாக உப்பு சேர்க்கணும். வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக. நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுது. ஒரு 2 நிமிஷம் இது வந்து வெந்தால் போதும். எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையான மட்டன் ஃப்ரை குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து பெப்பரை போட்டுடலாம். மலைச்சாரல் மாதிரி பெப்பரை தூவிடுவோம். பெப்பர் தூவினாவே ஒரு கலர் மாறி இருக்குங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி தான் பெப்பர் தூவணும். மல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் தூவிடலாம். அவ்வளோதான், குயிக்கான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. பாருங்கள், எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். பெப்பர் ஃப்ரை ஒரு ஓரமாக வச்சுருவோம். மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு பெப்பர் ஃப்ரை. காலையிலே வச்சாச்சு இந்த குழம்பு, ஆனால் சூடு பண்ணிக்கிறேன். மட்டன் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா அந்த மசாலாலாம் கோட்டிங் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, குழம்பு தான் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஆனால் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. அதே மாதிரி தேங்காயும் வச்சு சாப்பிட்டோம். அருமையாக இருக்குங்க மட்டன் ஃப்ரை, சூப்பர். வெங்காயம், பச்சை மிளகா, பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற குழம்பு வச்சே சிம்பிளாக செஞ்சுட்டாங்க. இதே போல் நீங்களும் சிம்பிளாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்ப போகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.